friends, welcome to Health and Beauty Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். என்னோட சேனல்ல ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், கோலம் இது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்களோட பாதுகாப்பு பற்றி பார்க்கலாம். கண்கள் சோர்வடைஞ்சு காணப்பட்டுச்சுன்னா ஒரு அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் குளிர்ந்த நீர் ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் முகத்தை உள்ளார வைக்கணும். கண்களை நல்லா க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி விட்டு விட்டு செய்யும் பொழுது அந்த கண்களில் இருக்க தூசு எல்லாமே வெளியே வந்துடும். கண் சோர்விலிருந்து அது உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததான் அதிக நேரம் படிக்கிறது, அதிக நேரம் டிவி பார்க்கறது, இந்த மாதிரி செல்ஃபோன் இதெல்லாம் அதிக நேரம் தொடர்ந்து பார்க்கறதுனாலையும் கண்கள் சோர்வடையும், எரிச்சல் வரும். ஸோ இதெல்லாம் கண்களுடைய அசைவுகளை கம்மி பண்ணுறதுனால கண் பிரச்சனைகள் ஏற்படுது. கண்களை ஒரு நிமிடத்திற்கு 10 முறையாவது கண் சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும் அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண் டிவி பார்க்கும்போது ஒரே இடத்துலையே பார்த்துட்டு இருப்போம். அதனால் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது இதெல்லாமே கம்மி பண்ணிக்கிட்டோன்னா இந்த கண் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். அடுத்ததாக கண் பார்வை வலுப்பெறதுக்கு சூரியனுடைய சக்தி நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. சூரியன் கிட்ட இருந்து வர விட்டமின் டி அந்த சத்து தான் கண்களோட ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதுன்னு சொல்ல முடியும். அதனால் நம்ம காலையில் கண்களை சூரியன் உதிக்கிற திசை பார்த்து நடக்கும்போது, முகத்தை காமிக்கும் பொழுது இந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தோன்னா அந்த கண் பார்வை வலுப்பெறும். அடுத்ததான் ஒரு கர்ச்சீஃபில் ஐஸ் கட்டி போட்டு கண் மேலே வச்சுட்டு வந்தோன்னா கண்ணில் இருக்கிற டயர்ட்னஸ் போயிடும். கண் ஹீட்டாக இருந்துச்சு, எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி நமக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி டே.